விக்ரம் பிரபுவோட லவ் மேரேஜ். சாரி இப்படி சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். லவ் மேரேஜுங்கிற படத்தில் விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி ஹாஹா ஓஹோன்னுலாம் சொன்னாங்க. சரின்னு பார்க்கலான்னு பார்த்தா இவங்க சொன்ன அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. இப்போ நான் சுமாராக இருக்குன்னு சொல்கிறத வச்சு நீங்கள் பாட்டுக்கு போயிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. அப்புறம் மறக்காமல் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு 30 வயசுக்கு மேலே ஆகுது. 30 வயசுக்கு மேலே ஆகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? கல்யாணம் பண்ணுற பிரச்சனை தான். அதே பிரச்சனை தான் நம்ம ஹீரோவுக்கும் வருது. எப்படியோ கடைசியாக பொண்ணு கிடைச்சிருது. பொண்ணை நிச்சயம் பண்ணலாம் போகக்குள்ள அங்கேயே மாட்டிக்கிறாரு கொரோனாவால். இது வந்து கொரோனா டைமில் நடக்கக்கூடிய கதை. அதனால் பொண்ணு வீட்லேயே மாட்டிக்கிறாரு. அங்கே சில கோளாறான விஷயம்லாம் நடக்குது. அங்கே அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு, அப்புறம் அவங்க அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா, அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆனிச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் பாயும் அவங்கள நோக்கி. அப்புறம் உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தா பொண்ணெல்லாம் தரமாட்டாங்கங்கிற விஷயம் அதெல்லாம் ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல வேணும்னே இவங்களே திணிச்சிருக்கிறானுங்க காமெடியை. இப்போ ஒரு காமெடி ஃப்ளோவில் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க வேணும்னே திணிக்கிற மாதிரி வச்ச காமெடிலாம் இதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தை தான் கிரியேட் பண்ணுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இவங்க கொரோனா வந்து அந்த வீட்லேயே மாட்டிக்கிறாங்க. இவங்க நினச்சிருந்தா ஏதோ ஒன்று பண்ணி 2-3 நாளில் போயிருக்கலாம். மானங்கெட்டத்தனமாக அவங்க வீட்லேயே ரொம்ப நாளாக தங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. யாருமே இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அதுவும் கல்யாணம் ஆகாமல் நிச்சயம் பண்ண போன இடத்துல இப்படிலாம் தங்கியிருக்கிறது எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை பார்க்கக்குள்ள. அப்புறம் சத்யராஜோட கேரக்டர் கொஞ்சம் தேவையில்லாமல் வச்சுருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி அவ்வளோதாங்க. 30 வயசுக்கு மேலே ஆகக்குள்ள இந்த கல்யாண பேச்செல்லாம் அடிபடக்குள்ள பசங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2-3 தடவை கூட பாருங்கள், தப்பு இல்லை. பாய்.